எவ்வளவு அழகா கொட்டி எல்லாரும் வச்சாங்களா? அதே மாதிரி நீ கொண்டு வா. திமுக முடிய 2 ஒரே தான் வெட்டணும். அவன் தலித்தா இருந்தாலும் சரி, அவன் பிராம ஐயங்காரா இருந்தாலும் சரி, அவன் யாரா இருந்தாலும் சரி, ஒரே கடை தான். எல்லா கடையிலையும் ஒரே இதுதான். இப்போ இந்திய அரசு நீ பிராமண எதிர்ப்பை மட்டும் பெருசாக்கி மற்றவன் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பறையர் சமூக மக்கள் வாழுகிற ஒரு இடத்தில் என்ன போக மாட்டேங்குது, என்னது சப்பரம் போக மாட்டேங்குது. தமிழ்நாட்டை ஆளுவது பிராமணர்ல, திராவிடம் தமிழ்நாட்டை அதுதான் ஓட்ட தான் கேட்கிறேன். உனக்கு தான் 65. நீ பிராமணர்களை குறை சொல்லாத. அவர்கள் ஆளவில்லை, ஆள்வது நீ. அவர்களையும் ஒரு விதத்தில் ஒடுக்குகிறாய். ஆனால் 60 ஆண்டு காலம் திரு கருணாநிதி பெரியாருடைய பேரன் 1974 வயதான காலத்தில் வெற்றி ஐயா உங்களுக்குன்னு உங்க காலில் போய் சமர்ப்பிச்சிய அப்படிப்பட்ட கருணாநிதியுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் இன்னைக்கும் தலையில பாடையை சுமந்து கொண்டு கழுத்து வரை தண்ணிக்கு இடமில்லாமல் என்ன செய்யறது, கடைசி மயானம் இல்லாமல் குளத்தை தாண்டி போகிற ஒரு கேவலம் இருக்கிறது. இதுக்கு என்ன விதி? இதான் திருமாவளவன்ட்ட சொல்றேன், திருமாவளவன் நிகழ்ச்சி மூலம் சொல்றேன். நீங்க திமுக கூட்டணி விட்டு வெளியே இருங்க, ஆதரவு வேணா கொடுங்க. எனக்கு எம்பி வேணாம், எனக்கு எம்எல்ஏ வேணாம். அதை வச்சு என்னத்தை சாதிக்க போறீங்க? உங்க சமூகம் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அடிமையாக தான் இருக்க போகுது. அவங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 44 தனி தொகுதி இருக்கு. தமிழ்நாட்டில் 44 தனி தொகுதி இருக்கு, 7 நாடாளுமன்ற தொகுதி இருக்கு. இந்த 44 தனி தொகுதியிலையும் போட்டிட்டு வெற்றி பெற்றாலும் எதிர்கட்சியாக கூட தமிழ்நாட்டில் வரலாம், விசிக வாய்ப்பு இருக்கு.